لا إله لا إله إلا الله محمد رسول الله لا إله لا إله إلا الله محمد رسول الله لا إله لا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இன்ஷால்லா நம்மகிட்ட சக்திவேல் என்று சொல்லக்கூடிய ரஃபீக்குல் இஸ்லாம் நம்மகிட்ட அமர்ந்திருக்கிறாரு. அவரை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனை முதல்ல அவர் சொல்லிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. என்னுடைய பெயர் சக்திவேல். பிறப்பில் என்னுடைய பெயர் சக்திவேல். தற்பொழுது ஒரு 4 ஆண்டாக நான் இஸ்லாமியனாக இருக்கிறேன். தற்போது என்னுடைய பெயர் ரஃபீக்குல் இஸ்லாம், இஸ்லாத்தின் நண்பன் என்று அதனுடைய பொருள். என்னை பற்றி விளாவரியாக வேறு சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. நான் ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து வந்தவன். பேசிக் விவசாயம் தான் குடும்பம். ஆனால் என்னோடய தந்தை வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர் ஆனவர். பட் டோட்டலாக பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னாக்கா விவசாயம் தான். அடிப்படையில் அவர் எங்கள் அப்பா ஒரு ஜோசியரும் கூட. அவர் ஜோசியத்தில் சில பட்டங்கள்லாம் வாங்கி வச்சுருக்காரு. இந்து மதத்தை ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவர் நான். ரொம்ப தீவிரமாக அப்படின்னாக்கா வேதங்களை கிடையாது, வேதங்களை படிக்கிறது எங்களுக்கு அனுமதியே இருந்ததில்லை. அது என்னன்னு கூட என்னுடைய சமுதாய மக்களுக்கு தெரியாது, அதை தெரிஞ்சுக்கவும் உங்களுக்கு ஆர்வம் இல்லை. மதம்னு சொல்லிட்டு சில கட்டுக்கதைகள்லாம் சொல்லப்பட்ட புனைவு கதைகளை தொடரக்கூடிய ஒரு சமூகத்திலேருந்து வந்தவன் நான். ஸோ நானும் ஞாயிற்றுக்கிழமை ஆனாக்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் விநாயகர் கோயிலுக்கு சென்று வழிபடக்கூடியவனாக இருந்திருக்கேன் நான். ஆனால் ஒரு சர்டன் ஒரு சில வருஷங்களுக்கு பிறகு தொடர்ந்து செஞ்சு வந்த பிறகு அதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு. அது எனக்கு ஃபினான்ஷியலாகவோ இல்லை வேறு எந்த வகையிலையோ பெனிஃபிட் வரல அப்படிங்கிறதுக்காக மட்டும் அதை பற்றி நான் யோசிக்க கிடையாது. இந்த இன்பிட்வீன் கேப்பில் நான் எல்லா சமுதாய எல்லா மத கோயில்களுக்கும் சொல்கிறது உண்டு. அங்கே நடக்கக்கூடிய போதனைகள்லையும் நான் கலந்துருக்கேன் நான். அதில் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது இந்து மத சமுதாயத்தில் நடக்கக்கூடிய போதனைகள் ஏதாவது ஒன்று ரெண்டு ரொம்ப நேரம் தான் நடக்கும். பெரும்பாலும் கடவுள் அப்படி இப்படி தான் நடக்குமே ஒழிய நீ எப்படி இருக்கணும்ன்றது சொல்லக்கூடிய உன்னுடைய வாழ்க்கையை நெறிய நீ முறைப்படுத்திக்கக்கூடிய போதனைகள் அதில் எதுவுமே இருக்கிறது போல எனக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் திரும்ப திரும்ப கேட்கறதால என்னடா பயன் அப்படின்னு உட்காந்து யோசிச்சுனாக்கா எனக்கு ஒன்றுமே இருக்கதா தெரியல. அதன் பிறகு நான் சார்ந்த என்னோட ஊரில் பார்த்துட்டு வந்திருக்கேன் நான். என்னை சார்ந்த மக்கள் அவங்க இருக்கக்கூடிய ஒழுக்க மாண்புகள்லாம் போற்றக்கூடியதாக இல்லை. ஸோ இப்போ இதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நான் இறங்கும் பொழுது தான் பெரியாரிய புத்தகங்கள்லாம் படிக்க ஆரம்பித்தேன். பெரியார் எழுதின புத்தகங்களும் சரி, கம்யூனிஸ்ட் சகோதரர்கள் சில பேர்கிட்ட பேசி அவங்ககிட்டையும் சில கருத்துக்களை நான் கம்யூனிஸ்ட் நான் முழுசாக படிக்கல. பெரியார் புத்தகங்கள் இன்று வரை கூட நான் நிறைய புத்தகங்கள் படிச்சுட்டு இருக்கேன் நான். அவருடைய புத்தகங்களும் சரி, அவர் விடுதலை சம்பந்தமான விடுதலை நாளிதழ் கொண்டு நான் படிச்சுட்டு இருக்கேன். அதில் ஒரு வகையான மாற்றம் சமுதாயத்தில் கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. ஏன்னா என்னுடைய சார்ந்த நண்பர்கள் எல்லாமே அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் எனக்கு என்ன விளங்குச்சு அப்படின்னா, மாற்றம்ங்கிறது நம்மகிட்டே இருந்தால் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். நீ நம்ம உலகத்துக்கு என்ன செய்ய விரும்புகிறோமோ அதை முதல்ல நாம் செய்யணும். அப்போ தான் உலகம் மாறும். ஸோ நம்மளை நாம் நெறிப்படுத்தாமல் உலகத்தை மாற்றணும் இல்லை ஊரை மாற்றணும் அப்படின்னு இறங்கணும்னாக்கா அது படுதோல்வியில் முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் எனக்கு இஸ்லாமிய நண்பர்களும் இருந்து வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனைகளும் சரி, சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை நடக்குதுனாக்கா இது என்ன சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு நான் அவங்ககிட்ட பேச வரும்பொழுது அவங்க சில ரெசல்யூஷன் சொன்னாங்க. அதெல்லாம் கேட்க ஆமாம் இது எனக்கு ரொம்ப லாஜிக்கலாக யோசிக்கும் பொழுது அது ரூட் காஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. இது எப்படி இவங்க மட்டும் சொல்கிறாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா அது அவங்களுடைய மத புத்தகத்துலேருந்து ஆரம்பிக்குது, குர்ஆன்லேருந்து ஹதீஸ்லேருந்து ஆரம்பிக்குது. அதன் பிறகு அதை படிக்க ஆரம்பித்தேன்.
இதுக்கு முன்னாடியே நான் இஸ்லாத்துக்கு வரத்துக்கு இஸ்லாம் சம்மந்தப்பட்டதை நான் தெரிஞ்சுக்க விரும்பினதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னாக்கா குஜராத் கலவரம். 2 மதங்களுக்கு இடையில தான் கூட ஒரே தெருவில் வாழ்ந்த ஒரு குடும்பத்தை, ஒரு மக்களை, அந்த வீட்டில் ஒரு பெண்ணை கூட விட்டு வைக்காத அளவுக்கு கொடூரங்கள் வந்து அரங்கேறினதுச்சு அப்படின்னாக்கா, அப்படி என்னதான் பிரச்சனை 2 மதங்களுக்கு இடையில? எனக்கு இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது எல்லாமே கடவுள் ஒருத்தர் தான், 2ம் வேற வேற பார்த்து, ஆனால் எல்லாமே டெஸ்டினேஷன் ஒன்று தான், கடவுள்கிட்ட போய் சேர்றது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எல்லாமே ஒரே பாதான். இதில் அடிச்சுக்கிறாங்க. இதுவும் இவ்வளோ வக்கரமாக ஒரு ரோட்டில் போகும்பொழுது ஒரு நாய் அடிப்பட்டால் இறங்கக்கூடிய மனசு நமக்கு எவ்வளோ பேருக்கு இருக்குது. ஆனால் ஒரு மொத்த சமுதாயமே இன்னொரு மொத்த சமுதாயத்தை இவ்வளோ கீழ்த்தரமாக நடத்தியிருக்கு, இவ்வளோ கொடுமைக்கு உள்ளாக்கியிருக்குன்னா அப்படி என்னதான் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன் நான். அதன் மூலமாக தான் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. அப்புறமேட்டுக்கு என்னோட கேள்விகளை நான் தொடுக்க ஆரம்பித்தேன். என்னோட நண்பர்களுக்கு விளக்கம் சொன்னாங்க. அதன் பிறகு வந்து நானே இறங்கி பார்க்க ஆரம்பித்தேன். இறங்கி நான் புத்தகங்கள் எடுத்து படிக்கிறதா இருக்கட்டும், ஒரு சர்க்கிளில் வந்து நான் கேட்குற கேள்விக்கு ஒரு சர்டன் டைமுக்கு மேலே அவங்களால பதில் சொல்ல முடியாது. ஸோ அதனால் அடுத்த ஸ்டேஜுக்கு நான் போய் ஆகணும், அடுத்த லெவலுக்கு நாலேஜ் லெவல் அதிகமாக உள்ளவங்களுக்கு நான் போய் ஆகணுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்புறம் நான் பெங்களூர் போனேன். பெங்களூரில் ஒரு சில நண்பர்களை பார்த்து பழக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அங்கே சார்ந்த தாவா டீம்ஸ் அங்கே கூடலாம் போக ஆரம்பித்தேன். ஸோ என்னோடய கேள்விகளுக்கு சமுதாயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் சரி, சமுதாயத்தில் உள்ள பொருளாதார பிரச்சனைகளை சீர்திருத்தத்துக்கும் சரி, சமுதாயத்தில் உள்ள ஒழுக்க பிரச்சனைகளை சீர்திருத்தத்துக்கும் சரி, அரசியல் பிரச்சனைகளை சீர்திருத்தத்துக்கும் சரி, எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு இஸ்லாம் வந்து ஹேஸ் அ பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. அதெல்லாம் விட முதல்ல அதை என்கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு. பிகாஸ் பேசிக்கலி நான் வந்து அவ்வளோ டிசிப்ளினரி பர்சன் கிடையாது. ஸோ அதை வந்து மாற்றணும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இது எப்போ சாத்தியம்? சரி, டிசிப்ளின் என்கிட்டேருந்து கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சுனாலும் அது எப்போ சாத்தியம் அப்படின்னு பார்த்தாக்க, சமுதாயம், மக்கள் அவங்களுக்காக பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி எண்ணம் உள்ளவங்க ரொம்ப குறைவு. பெரியார் மாதிரி ஒரு சில பேர் தான் இருக்க முடியும், ரொம்ப குறைவு. அதையும் மீறிய ஒரு சக்தி வந்து அவங்களை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அந்த இது வந்து இருக்குது, அந்த சக்தி இருக்குங்கிறத நம்ம வந்து தீர்க்கமாக வந்து நம்பணும். அதை வந்து நம்புறதுக்கு நம்ம குரானை படித்தாவே போதும். அல்லாஹ் ஒருத்தன் அவன் இருக்கிறான், அவன் நம்மளை படைச்சான், எப்படி படைச்சான், ஏன் படைச்சான், நம்மளுடைய வாழ்க்கையோட நோக்கம் என்ன, இவையெல்லாம் ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்கான். இன்னும் வந்து நம்ம அறிவுக்கு எட்டாத விஷயங்கள் எல்லாமே தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்குது. அது வந்து படிக்கும் பொழுதே தெரியும். ஒருவன் இஸ்லாத்துக்கு வரத்துக்கு குரானை விட வேற எந்த ஒரு வழிகாட்டியுமே தேவையில்லை. அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அதை யாரும் படிக்கல அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது. எங்களை போன்ற இப்போ உள்ள தாவாவில் உள்ள ஃபீல்டில் உள்ளவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க முயற்சி பண்ணுறது எல்லாமே குரானை படிக்க வைக்க மட்டும்தான். ஸோ குரானை படித்தா மட்டுமே. அல்ஹம்துலில்லாஹ். எப்படி நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்தீங்க, எது இஸ்லாத்தில் உங்களை வந்து கவர்ந்ததுன்றது அழகிய முறையில் எடுத்து சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் மாற்று மத சகோதரர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் பேசிட்டு இருக்கும்போது சொல்ல வந்த விட்டுட்டேன் நான். ஸோ மாற்றம் வந்து என்ன என்கிட்டேருந்து வரணும் அப்படின்னாக்கா, நான் அல்லாஹ் ஒருத்தன் இருக்குன்னு நம்பணும். அதை சும்மா நம்ப தேவை, கண்மூடித்தனமாக நம்ப தேவையில்லை. அது குரான் படித்தா போதும். குரானில் வந்து அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். அவன் வந்து நன்மை பண்ணால் என்ன பண்ணுவான், தீமை பண்ணால் என்ன பண்ணுவான், நன்மைக்கு கொடுக்கக்கூடிய அவனுடைய பரிசுகள் எல்லாமே வந்து படிக்கும் பொழுதே உள்ள சிலருக்கும், தீமை பண்ணால் அவன் கொடுக்கக்கூடிய தண்டனைகள்லாம் வந்து நெஞ்சம் பதறும். ஸோ இதை சும்மா கண்மூடித்தனமாக நம்பாமல் அதை வந்து அறிவியல் ரீதியாக பல விஷயங்களை வந்து உணர்த்தியிருப்பான். ஸோ அந்த ஒரு விஷயம் போதும் அல்லாஹ்வை நம்புவதற்கு. அப்படி ஒரு சக்தி வந்து நம்மளை ஆட்கொண்டுச்சு அப்படின்னாக்க, வெறுமனையிலே எந்த ஒரு பிடிப்புமே இல்லாமல் சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும், மாற்றம் கொண்டு வரணும், இல்லை நான் மாற்றிக்கணும்னு வந்து பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிடிப்பு இருந்தால் தான் அது நம்மளை வந்து வழி நடத்தும். நம்மளை மாற்றிக்க முடியும். நம்மளை மாற்றாமல் ஒரு சமுதாயத்தில் மாற்றம் கொண்டு வர முடியாது. ஸோ இதற்காக வந்து இஸ்லாம் வந்து ஒரு முக்கியமான இஸ்லாத்தை ஏற்றுக்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு எனக்கு பட்டுச்சு. ஒன்று. ரெண்டாவது, மாற்று மத சகோதரர்களுக்கும் நான் பிறந்த சமுதாயத்தினருக்கும் இல்லை இஸ்லாமிய சமுதாயத்தினருக்கும் நான் மறுபடியும் சொல்றது என்ன அப்படின்னாக்க, படிங்க, குரானை படிங்க, விளங்கி படிங்க. இந்த இந்த 40-50 வருஷ வாழ்க்கைக்காக வந்து ஓடிட்டே இருக்கிறீங்க. எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒரு சுகங்கிறது ஒரு லெவலுக்கு மேல கிடையாது. எவ்வளவுதான் டேஸ்டான சாப்பாடை சாப்பிட்டாலும்
அது ஒரு லிமிட் தான். அதே மாதிரி மனைவி கூட இருந்தாலும் அது ஒரு லிமிட் தான். எதுவா இருந்தாலும் ஒரு லிமிட் தான். அதுக்கு மேல வந்து சுகம் ஒன்றும் கிடைக்காது. அந்த ஒரு அற்ப சுகத்துல வந்து இப்போ 10,000 ரூபாயில கிடைக்கக்கூடிய சுகத்தை வந்து நீங்க வந்து 1 லட்சம் சம்பாரிச்சு தான் அதை நான் அடைஞ்சுப்பேன் அப்படின்னாக்கா அது உங்களுடைய அறிவீனத்தையும் உங்களுடைய தவறான புரிதலையும் தான் அது வந்து விளக்குது. ஸோ கிடைக்கக்கூடியது வந்து இதுல தான் வந்து இஸ்லாத்தோட என்ன சொல்லுவாங்கன்னா பரக்கத்துன்னு சொல்லுவாங்க. 1000 ரூபாய் சம்பாதிச்சாலும் அதுல ஒரு வந்து நிம்மதியா வாழ முடியும். 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் ஒருத்தர் நிம்மதியா வாழ முடியும். ஸோ வாழ்க்கைக்கு இந்த வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் சேர்த்து என்ன தேவை அப்படிங்கிறத பாருங்க. இந்த வாழ்க்கையை வந்து பார்த்துட்டு அடுத்த வாழ்க்கையை விட்டுறாதீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்கனாக்க ஒரு கடல்ல ஒரு விரல் நுனியை வச்சு அதுல ஒட்டி இருக்கக்கூடிய தண்ணி தான் வந்து இந்த உலக வாழ்க்கை, அந்த மொத்த கடலும் மறு உலக வாழ்க்கைன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை விட்டுட்டு அவ்வளோ பெரிய கடலை விட்டுட்டு ஒரு சொட்டு தண்ணிக்காக உங்களுடைய வாழ்க்கையை வந்து வீணாக்கிக்காதீங்க. குர்ஆனை படிங்க. இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயமா நான் சொல்ல விரும்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அந்த உலக வாழ்க்கையோட அற்ப நிலை என்ன, முஸ்லிம்கள் வந்து எதை நோக்கி தங்கள் வாழ்க்கையை அமைச்சுக்கணும், முஸ்லீம் அல்லாத சகோதரர்களும் குர்ஆனை படிக்கணும், உண்மையை தேடணுன்ற அழகிய மெசேஜ் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு அல்லாஹ் வந்து இந்த உலகத்தில் பரக்கத்தையும் மறு உலகத்தில் சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கொடுக்கணும்னு துவா செய்தவனாக இந்த சின்ன ஒரு பேட்டியை முடிச்சுக்கிறோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். لا إله لا إله إلا الله محمد رسول الله. لا إله لا إله إلا الله محمد رسول الله. لا إله لا إله إلا الله محمد رسول الله. لا إله